ரமாகாந்த் ஒரு டாபா ஓனர். அவரோட டாபா ஹைவேல இருந்தது. அதனால அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அண்ணே, ஒரு சோலைப்புரி, ஒரு புலாவ், ஒரு தால் கிச்சடி, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. சரி சரி, நீங்கள் வந்து உட்காருங்க. ரமாகாந்த் அவரோட டாபால நிறைய நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நைட் ரொம்ப லேட்டா திரும்ப வீட்டுக்கு போனப்போ அவரோட பொண்ணு நீலிமா அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ இன்னும் தூங்கலையா? அப்பா, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் என்னைக்காவது தூங்கியிருப்பேனா சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்கலாம் இல்லையா? அது ஏன்பா? ஏன்னா நான் உன்னுடைய கல்யாணத்துக்காக மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். என்னப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு போனதுமே அவங்களோட அம்மா அப்பாவையே மறந்துருவாங்க. அவங்க செய்வாங்க போல. ஆனா நான் அப்படி கிடையாது. அப்பா, நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பையனை நீங்க எனக்காக பார்க்கலாம் இல்ல? உங்க பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணும் போல. இங்கே பாருமா பொண்ணு, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நீ போயே தான் ஆகணும். அதுதானம்மா சரி. அப்படின்னா நீங்க என்ன உங்ககிட்ட இருந்து தூரமாக்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் உன்னுடைய கல்யாணத்தை செஞ்சுதானே ஆகணும். நான் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேடுறேன்னு உனக்கு தெரியுமா? அவன் உன்னை பார்த்துக்கிறதுல எங்கள் 2 பேருடைய ஞாபகமே உனக்கு வரக்கூடாது. என்னப்பா நீங்களும்? அட, நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட வாங்க. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. சரி. ரமாகாந்த் அவரோட பொண்ண ரொம்பவே நேசிப்பாரு. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இதனால இப்போ ரமாகாந்த் இன்னும் நிறைய நேரம் டாபால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு முதலாளி, இன்னைக்கு இவ்வளோ நேரமாச்சு, ஆனால் டாபாவை மூடவே இல்லையே. டைம் ஆயிடுச்சுதா, ஆனால் இன்னும் சில கஸ்டமர்ஸுங்க வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியோ என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும் இல்லையா? சரிங்க முதலாளி, சின்ன முதலாளி அம்மாவோட கல்யாணத்தை நாம் கிராண்டாக பண்ணலாம். கண்டிப்பா. ரமாகாந்தோட வேலைக்காரங்க கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கூட ஓவர் டைம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் நீலிமாவை பார்க்கறதுக்கு பையன் வீட்ல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு நீலிமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலாமே. சரிங்க புரோகிதரே. நீலிமாவோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரமாகாந்த் எல்லா இடங்கள்ல இருந்தும் காசு சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு. அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் அவரு ரொம்ப அவசரத்துல ஹைவேய கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு அவரை ஒரு ட்ரக் மோதிடுச்சு. அவர் அந்த இடத்துலயே இறந்துட்டாரு. எந்த வீட்ல கல்யாணம் நடந்திருக்கணுமோ இப்போ அந்த வீட்ல சாவு நடந்திருக்கு. வீட்டோட தலைவரே இறந்துட்டாரு. சரிதா நீலிமாக்கு யாருமே இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிஷோர் ரமாகாந்த் வீட்டுக்கு வந்தான். அக்கா, உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு, பொண்ணோட கல்யாணத்துக்கு வேணும்னு. கல்யாணம் முடிஞ்சது கொடுக்குறேன்னாரு. ஆனால் இப்போ அவர் தான் இல்லையே. அப்படின்னா என் பணத்தை யார் கொடுப்பாங்க? அண்ணன், அவர் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சொல்லுங்க, என் பணத்தை யார் திருப்பி கொடுப்பாங்க? நான் திரும்ப தரேன். எங்க அப்பாவோட எல்லா கடனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க போதும். சரிம்மா, நான் 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வருவேன். ஆனால் அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி வச்சிருங்க. சரிதா தலைய பிடிச்சு உக்காந்துக்கிட்டா. அம்மா, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா இந்த கடனை நாம எப்படி தீக்கிறது? வேலை செஞ்சு நான் அப்பாவோட டாபாவை நடத்துறேன். ஆனா கண்ணு, நீ எப்படிமா இதெல்லாம் பண்ணுவ? பண்ணுவேம்மா, அப்பா என் கூடவே இருக்காரு. அப்புறம் நீலிமா அடுத்த நாளே டாபாக்கு போனா. தாத்தா, இன்னில இருந்து நான் டாபாவை பாத்துக்கிறேன். சரிம்மா, உங்க அப்பா எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். உங்ககிட்ட இருந்து அதுதான் எதிர்பார்க்கறேன். டாபால வண்டிங்க நிக்க ஆரம்பிச்சது. ஜனங்க சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க.
நீலிமா எல்லாரோட ஆர்டரையும் அப்புறம் காசை வாங்கிட்டு இருப்பா. அவ காலையில இருந்து ராத்திரி வர டாபாவை பாத்துக்கிட்டு இருந்தா. டாபாவை மூடுற நேரத்துல நீலிமா காசு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தா. இன்னைக்கு வெறும் 3000 ரூபாய் தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. 1500 ரூபாய் மட்டும்தான் லாபம் வந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் கிஷோர் மாமாவோட கடனை எப்படி தீர்க்க முடியும்? கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. இப்படியே பல நாட்கள் வர நீலிமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ சம்பாதிக்கிற லாபம் எப்பவுமே கம்மியா தான் இருந்தது. அவ கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. நிறைய நாள் கடந்தது. ஒரு நாள் எல்லா வேலைக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நீலிமா டாபாவை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு வயசான துறவி நீலிமா கிட்ட வந்தாரு. இங்க பாருமா, நான் 2 நாளா பட்னியா இருக்கேன். சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? வாங்க உட்காருங்க. ஆனா இங்க பாருமா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பணமும் இல்ல. பரவாயில்ல. நீலிமா கிச்சனுக்கு போனா. அங்க பொரியல் இருந்தது, ஆனா ரோட்டி இல்ல. அந்த இடத்துல ரோட்டி செய்யறதுக்கான மாவு இருக்கிறத நீலிமா பார்த்தா. அவ உடனே அடுப்ப பத்த வச்சு ஒரு பானை மேல 2 ரொட்டிகளை தயார் செஞ்சா. அப்புறம் பொரியலோட சேர்த்து அவ செஞ்ச ரொட்டிகளை அந்த துறவிக்கு பரிமாறினா. துறவி ரொம்பவே பசியோட இருந்தாரு. சாப்பாட பார்த்ததுமே அவரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு தன்னோட கைகளை கழுவிக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீ இன்னைக்கு ஒரு ஏழையோட வயித்தை நெருப்பிருக்க. அந்த கடவுள் உன்னை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாரு. அந்த கடவுள்கிட்ட நான் உனக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டாம், எங்க அப்பாக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அவர் இப்போ இந்த உலகத்துல இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த துறவி நீலிமாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னுடைய இந்த போராட்டத்துல கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன். எந்த பாத்திரத்துல நீ இந்த ரொட்டியை செஞ்சியோ அந்த பாத்திரம் இன்னிலிருந்து ஒரு மந்திர பாத்திரமா மாறும். யாரெல்லாம் நீ அந்த பாத்திரத்துல செஞ்சு கொடுத்த ரொட்டியை சாப்பிடுறாங்களோ அவங்க கண்டிப்பா இன்னொரு ரொட்டியை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா நீ பல மடங்கு பணத்தை நீ அது மூலமா சம்பாதிப்ப. அந்த துறவி நீலிமாக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நீலிமா டாபாவை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் நீலிமா டாபாவை திறந்தா. எப்பயும் போலவே கஸ்டமர்ஸும் வந்தாங்க. ஒரு கஸ்டமர் பானை ரொட்டியை ஆர்டர் பண்ணா. இன்னொரு பானை ரொட்டி. அவன் 2வது ரொட்டியை கூட சாப்பிட்டான். இன்னொன்னு கொடுமா. அட என்னப்பா, நீ 3வது பானை ரொட்டியே கேட்குற. என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சுவையான பானை ரொட்டியை நான் சாப்பிட்டதே இல்லைப்பா. நீயும் சாப்பிட்டு பாரு. அப்புறம் என்ன, யாரெல்லாம் பானை ரொட்டியை ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க திரும்ப திரும்ப ஆர்டர் செஞ்சிட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க பானை ரொட்டியை தயார் செஞ்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி நேரத்துல நீலிமா காசு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தப்போ அவ ஷாக் ஆயிட்டா. ஒரே நாள்ல அவளோட லாபம் 10 மடங்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு லாபம் 15,000. அவ சந்தோஷமா வீட்டுக்கு போனா. அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. கண்ணு, இது எப்படி சாத்தியமாகும்? அம்மா, இதெல்லாம் அந்த துறவியோட ஆசீர்வாதம் தான். அவரோட ஆசீர்வாதத்தால அந்த பானை மந்திர பானையா மாறிடுச்சு. இனி அப்பாவோட கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள். நீலிமா இப்போ சந்தோஷமா இருந்தா. அவ டாபால ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிஷோர் நீலிமாவோட டாபாக்கு வந்தான். இங்க பாருமா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, 1 மாசம் முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கு. நீலிமா கல்லால இருந்து 2 லட்சம் ரூபாவை எடுத்து கிஷோரோட கையில கொடுத்துட்டா. இந்தாங்க உங்க காசு. இவ்வளோ சீக்கிரமாவா? ஏமா இவ்வளோ பணத்தை இவ்வளோ சீக்கிரமா எப்படி ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? கடவுளோட தயவால. நீலிமா கிஷோரோட காதுல அவளோட மந்திர பானைய பத்தி சொன்னா. அன்னில இருந்து வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. வருமானமும் கூடிடுச்சு. நல்ல விஷயந்தா. நீ எப்பவுமே இப்படியே நல்லா இருக்கணுமா? என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். கிஷோர் நீலிமாக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவனோட மனசுல பொறாமை இருந்தது. ராத்திரி டாபா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கிஷோர் அந்த மந்திர பானையை திருடுறதுக்கு டாபாக்குள்ள வந்தான். ஆனா கிஷோர் அந்த பானையை தொட்ட உடனே பானை சூடாக ஆரம்பிச்சது. அந்த பானை எவ்வளவு சூடாயிட்டு இருந்ததுன்னா அது சிகப்பா மாறிடுச்சு. இதனால கிஷோர் கை எரிஞ்சிடுச்சு. என்னுடைய கையி, ஐயோ என்னுடைய கையி, உஃப் 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 உஃப். கிஷோருக்கு அவனோட பேராசைக்கு தண்டனை கிடைச்சது.
அவனுக்கு அந்த மந்திர ரோட்டி பானையும் கிடைக்கல, அதோடவே அவனோட கைகளும் எரிஞ்சிடுச்சு. இதனால நாம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது. கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணே, பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸை கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால முன்னாடியே வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுத்தி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த அருவிக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல என்ன விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரலை? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சுவாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுற. ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவர் மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட, இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியே வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே.
ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பொரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா, ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே. அப்பதான் மூணாவது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊறுகாய் வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்க என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய் தயிர் காய்கறி கொடுக்கலையே, ஆனா இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்ல எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்க பாருப்பா, 2 பொரோட்டா கொடுப்பா, தயிர் ஊறுகாய் காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல், தயிர், ஊறுகாய் இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா, இங்க என்ன பண்ற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்பினால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. கிராமத்துல மோகன் ஒரு பணக்கார விவசாயி. ஆனா மனைவி காயத்ரியோட வைத்தியத்துக்காக அவருடைய எல்லா நிலத்தையும் வித்துட்டாரு. அதனால அவரோட வீட்டுக்கிட்ட பரோட்டா கடை ஓபன் பண்ணாரு. அவரோட நல்ல குணமும் சுவையான பரோட்டாவும் அந்த ஏரியா ஜனங்களை தான் பக்கம் இழுத்துடுச்சு. சுமித்ரா ராஜு படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பீட்சா கடை ஓபன் பண்ணாங்க. அதோட விளம்பரம் ரேடியோ, நியூஸ் பேப்பர் அப்புறம் ஆட்டோக்கள் எல்லாத்துலயும் அவங்க போஸ்டரை ஒட்டி நல்லா விளம்பரம் பண்ணாங்க. எப்ப நேற்று நான் பீட்சா சாப்பிட்டேன். என்ன பீட்சா அது? நானும் என் அப்பாவும் கார் பார்க்கிங் பண்ணிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நேரம் காத்திருந்தோம். அப்புறம் தான் பீட்சா கிடைச்சது. அப்படியா? பீட்சா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? பின்ன என்னவா, உங்களை நுழைய கூட விட மாட்டாங்க அந்த கார்ட்ஸ். எதுக்கு நுழைய விட மாட்டாங்க? அடா, அது உங்க அப்பாவோட ஃபுட்பாத்ல இருக்கிற பரோட்டா கடைன்னு நினைச்சுக்கிட்டியா? மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு போறதுக்கு. அந்த கடைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு அங்க நிப்பாங்க. அப்பதான் அவங்க சாப்பிட்றதுக்கு பீட்சாவே கிடைக்கும். புரிஞ்சுதா? ராக்கி பேசுறதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சுமித்ராவை பரோட்டா வச்சு கிண்டல் பண்றது அவளுக்கு பிடிக்கல. ராஜு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது பீட்சா கடையில ஜனங்களோட கூட்டத்தை பார்த்து நின்னுட்டான். சுமித்ரா அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்பா அப்பா, எங்களுக்கு பீட்சா சாப்பிடணும். சரிப்பா, ஒரு நாளைக்கு வாங்கி தரேன். இப்பதான் சுட சுட உருளைக்கிழங்கு பரோட்டா செஞ்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு பீட்சா தான் வேணும். இங்க பாரு ராஜு, பீஸா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லப்பா.
பீஸா வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்ல, ஆனா உனக்கு வாக்கு கொடுக்கறேன், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன். இல்லப்பா, எனக்கு நாளைக்கே பீட்சா வேணும். பீட்சா மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ராஜு, பிடிவாதம் பண்ணாத. அதான் அப்பா சொல்றாருல, கண்டிப்பா ஒரு நாளைக்கு பீட்சா வாங்கி தரேன்னு. இல்லக்கா, நாளைக்கே எனக்கு பீட்சா சாப்பிடணும். பீட்சா எவ்வளோ சுவையா இருக்குன்றத ராக்கி அண்ணா தானே ஸ்கூல்ல சொன்னாரு. இங்க பாரு ராஜு, அவன் டாக்டரோட பையன், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். போய் சாப்பிடு. பரோட்டாவை சாப்பிட்டுட்டு பசங்க தூங்கிட்டாங்க. ஆனா மோகன்லாலுக்கு கவலை நல்ல தூக்கமே வரல. அவர் தன்னோட ஏழ்மையை நினைச்சு வருத்தப்பட்டாரு. அதாவது தன்னால எதுவும் முடியலையே, தான் குழந்தைங்க ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்த கூட அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அதை நினைச்சு அவர் கண்ணில் கண்ணீர் வந்தது. யோசிச்சு அப்படியே அவர் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க. இன்னைக்கு மொத்த ஸ்கூல்லையும் அந்த பீட்சாவை பத்தின பேச்சு தான். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னோட பர்த்டே. அப்புறம் நாளைக்கு என் சார்பா நாளைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் பீட்சா பார்ட்டி. நாளைக்கு சண்டே, அப்புறம் ஸ்கூலுக்கும் லீவு. நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துருங்க. ஓகே அண்ணா, நாங்களும் வரட்டுமா? எங்களை நீங்க கூப்பிடவே இல்லை. இல்லை, நீங்களாம் அங்கே வர முடியாது. அங்கே வரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வருவாங்க. நீங்கள் வெறும் பரோட்டாவை சாப்பிடுங்க. வா ராஜு, இவங்க பீஸாவை விட நாம சாப்பிட்ற பரோட்டா டேஸ்ட் அதிகமா இருக்கும். அட போப்போ, குரங்குக்கு தெரியுமா இஞ்சியோட வாசனை என்னன்னு? ஸ்கூலுக்கு வெளியில பீட்சா போஸ்ட் போட்டிருக்குல்ல, அதையே பார்த்துட்டு இருங்க, பரோட்டாவை சாப்பிடுங்க. பீட்சா சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ராக்கி, அப்படிலாம் பேசாத. வா சுமித்ரா, இவன் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான். ராஜியோட போட்டோவை பார்த்துட்டு பரோட்டா சாப்பிட்ற விஷயத்த பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. சுமித்ராவுக்கும் ராஜுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்பா ராஜு, ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சு நிக்கிற? அது அப்பா, விஷயம் என்னன்னா, நாளைக்கு ராக்கியோட பிறந்த நாள், எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். ஆனா எங்களை கூப்பிடல. அங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்களாம். இவ்வளவுதான் விஷயமா? நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்புறம் நாமெல்லாம் பார்ட்டி பண்ணுவோம். எனக்கு பரோட்டாலாம் ஒன்றும் வேணாம், நான் பீட்சா தான் சாப்பிடுவேன். எனக்கு பீட்சா தான் வேணும். கண்ணா, நான் தான் சொன்னேன்ல, இப்போ என்கிட்ட உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே கையில பணம் இல்லப்பா. பீஸா நான் எங்கிருந்து வாங்கி கொடுக்க முடியும்? இப்படி சொல்லிட்டு மோகன்லால் தனக்கு தானே அழுதுகிட்டு வீட்டுக்கு வெளியில ரொம்ப வேதனையோட கிளம்பிட்டாரு. ராஜு, அப்படி நீ சொல்லக்கூடாதுடா. பீட்சா வேணும்னு பிடிவாதம் பண்ணாத. நமக்கு பணம் வரும்போது நிச்சயமா நம்ம போய் பீட்சா சாப்பிடலாம். இத்தனை நாள்ல நம்ம கையில பைசா இருந்துச்சா என்ன? எல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம 2 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்மளால என்னைக்குமே பீட்சா சாப்பிட முடியாதாக்கா? அப்படியெல்லாம் இல்லப்பா, நாம நிச்சயமா ஒரு நாளைக்கு பீட்சா சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி ராஜு சாப்பிடவே இல்லை. வீட்ல யாருமே சாப்பிடல. காலையில மோகன்லால் எழுந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி வந்து பார்த்தாரு, ராஜு இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தான். சுமித்ரா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவன் இன்னமும் அழுதுகிட்டே இருக்கான்னு. சாப்பிட கூட இல்லைன்னு சொன்னான். எழுந்திருக்கண்ணா, நான் உங்களுக்கு இன்னைக்கு பரோட்டா பீஸா செஞ்சு தரேன். சரி எழுந்துரு. அப்பா, அதை நான் சொல்லிட்டேன்ல, பீட்சா நீங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மோகன்லால் பரோட்டால சீஸ், ஃப்ரூட், சாலட்ஸ் போட்டு பீட்சா பண்ணாரு. ஆனா எவ்வளவு சொல்லியும் ராஜு சாப்பிடவே இல்லை. ராஜுவை சமாதானப்படுத்துறதுக்கு சுமித்ராவும் முயற்சி பண்ணா. ஆனாலும் அவளால முடியல. இன்னைக்கு மறுபடியும் எல்லாருமே பட்னியோட படுத்தாங்க. பாதி ராத்திரில ராஜுக்கு பயங்கரமா பசிச்சது. அவன் கிச்சனுக்கு போய் அங்க இருந்த பரோட்டா பீட்சாவை சாப்பிட்டான். அது அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவன் பரோட்டா பீட்சாவை ரசிச்சு சாப்பிட்டான். மோகன்லால் அவன் சாப்பிட்றத மறைஞ்சிருந்து பார்த்துட்டாரு. காலையில எழுந்து மோகன்லால் மார்க்கெட்டுக்கு போனாரு. திரும்பி வந்து சுமித்ராவை கூப்பிட்டாரு. சுமித்ரா, அம்மா சுமித்ரா. இதோ வந்துட்டேப்பா. இந்தம்மா பணம். ஸ்கூல்ல இருந்து வரும்போது பீஸா வாங்கிட்டு வா. அப்பா, ஏதுப்பா இந்த பணம்? அது எங்க இருந்தோ வந்துச்சு. அப்புறம் நான் டிஃபன்ல பரோட்டா பீஸா வச்சிருக்கேன், ஞாபகமா சாப்பிடுங்க. சுமித்ரா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது அப்பாவோட சைக்கிள் வாசல்ல இல்ல. அவ யோசிக்கிறதுக்கு நேரம் ஆகல. அப்பா சைக்கிளை வித்து பணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டா. சுமித்ராவும் ராஜுவும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல்ல ராக்கி கொடுத்த பீட்சா பார்ட்டியை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. எல்லாரோட பேச்சும் பீட்சா பார்ட்டி பத்தியே இருந்தது. லஞ்ச் டைம்ல சுமித்ராவும் ராஜுவும் பரோட்டா பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க ரீட்டா வந்துட்டா. அட, என்ன டிஷ் சாப்பிட்றீங்க நீங்க? இது எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு, பரோட்டா பீட்சா. ஆமா, இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை அப்பா தான் செஞ்சு கொடுத்தாரு. இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு.
அடேங்கப்பா, உண்மையிலேயே சூப்பர் பரோட்டா பீஸா. இது உண்மையிலேயே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இங்க பாருங்க, பரோட்டா பீஸா. நேத்து பார்ட்டியில கொடுத்த பீட்சாவை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சுமித்ரா ப்ளீஸ் எனக்கு ஒரு பீஸ் கூட. குடுக்குறேன். இந்தா ராக்கி, நீயே சாப்பிடு. வாவ், உண்மையிலேயே இது எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. பரோட்டா பீட்சா இது மாதிரி என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சீக்கிரத்தில் ஏரியா மொத்தமும் பரோட்டா பீட்சாவை பற்றி தான் பேச்சு. சுமித்ரா அவங்க அப்பா கிட்ட பரோட்டா பீட்சா செய்ய சொல்லி ஐடியா கொடுத்தா. இப்போ அவங்க கடையில் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சது. பீட்சாவோட கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. பீட்சா கடையை மூடுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் ஒரு நாள் பீட்சா கடையோட முதலாளி அவரே மோகன்லாலை பார்க்க வந்தார். மோகன்லால், உங்களுடைய பரோட்டாவை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். அதை நான் இன்னைக்கு டேஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. சொல்ல போனா உன் கையில மாயம் இருக்குப்பா, மாயம். ரொம்ப நன்றி சார். நாம ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யக்கூடாது? நீங்க என் கடையை பயன்படுத்திக்கங்க, நான் ஃபண்டிங் அப்புறம் மார்க்கெட்டிங்க பாத்துக்கிறேன். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல பாதி பாதி ஷேர் பண்ணிக்குவோம். மோகன்லாலுக்கு இந்த ப்ரொபோசல் பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து தன்னோட வேலையை ஆரம்பிச்சாங்க. அதாவது பீட்சாவோட டேஸ்ட்டும் அப்புறம் நல்ல மார்க்கெட்டிங்காலையும் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க கடை நிறைய சிட்டிங்கள்ல ஓப்பன் ஆச்சு. இப்ப மோகன்லால சேட் மோகன்லால்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் சிட்டில ஒரு பெரிய பங்களால இருந்தாரு.